ஹாய். இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஸ்பெயினில் ரிலீஸ் ஆன ஹாரர் மூவி. இங்கே 3 பேராக இருக்க ஒரு அழகான ஃபேமிலி அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை வாங்கி ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரே ஒரு குரல் கேட்குறாங்க, அதாவது ஒரு வாய்ஸ். அப்படி அந்த வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியோட நிம்மதி சந்தோஷம்னு எல்லாமே தலைகீழ மாறி போகுது. ஒரு கட்டத்தில் அந்த ஃபேமிலியே இல்லாமையும் போகுது. இந்த மாதிரி அந்த ஃபேமிலியே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் கடைசியில் இருக்கிற அந்த ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டு நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்க போகுது. எந்த அளவுக்குன்னா, ஒருவேளை அதை செய்யாமல் இருந்திருந்தா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் பழிச்சிருப்பாரு. ஆனால் அது செய்ய வேண்டிய சுச்சுவேஷன். ஒருவேளை நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? 2020 ரிலீஸ் ஆன டோன்ட் லிசன். முதல் சீனில் கேமராவோட டாப் ஆங்கிளில் ஒரு ஸ்விம்மிங் பூலை பார்க்குறோம். அது மனுஷனோட காது ஷேப்லையும் அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே நிறைய மரக்கலைகள்லாம் உடஞ்சி விழுந்து போயிருக்கு. கூடவே ஒரு ரெட் கலர் பாலும் இருக்குது. இந்த பாலை எடுக்கிறதுக்காக தான் டேனியல் அப்படின்றவரும் வராரு. அவர் அந்த பாலை எடுத்து வெளியே தூக்கி போடுறாரு. இவர் எடுத்து போட்டு அந்த பாலையெல்லாம் யூஸ் பண்ணி விளையாடுற இவரோட பையன், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்க டேனியலோட பையன் ஹெரிக்கு ஒரு லேடி கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. நீ ஏன் நைட்டில் தூங்க மாட்டேன்னு அந்த எரிக்கின்ற குட்டி பையனும் என்னோட காதில் யாரோ பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் ட்ராயிங்காக வரைய சொல்கிறாங்க. இப்போவும் பேசுகிறாங்கன்னு சொல்கிறான். என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான். சரி, ஓகேன்னு சொல்லி அந்த லேடி ஹெரிக்கோட பேரண்ட்ஸ் டேனியல் கிட்டேயும் சாரா கிட்டேயும், நீங்கள் இப்போ தான் இந்த வீட்டை புதுசாக வாங்கியிருக்கீங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அதனால அவங்க கொஞ்சம் கற்பனை பண்ணுற எல்லாம் போக போக சரியாயிடுன்னு சொல்லி இவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த லேடி இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹெரிக்கோட ரூமில் இருக்க வாக்கி டாக்கியில் எறையிற சவுண்ட் கேட்குது. அவன் காதை வச்சு கேட்டுட்டு உடனே டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த லேடி காரை டிரைவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது எஃப்எம் ஆன் பண்ணுறாங்க. அதுலேயும் எறையிற சவுண்ட் கேட்குது. இப்போ இவங்களுக்கு முன்னாடி எங்கிருந்தோ ஒரு ஈ வருது. அப்படி வந்த ஈ அவங்களுடைய காதுக்குள்ளேயும் போகுது. இப்போ அந்த லேடியோட கண்ணூர் ரெட் ஆகுது. அவங்களோட கண்ட்ரோலை மீறி கார் ஹை ஸ்பீடில் போகுது. இன்னொரு பக்கம் எரிக் அவன் வரைஞ்ச டிராயிங்க்கு ரெட் கலர் ஸ்கெட்ச் பண்ணி டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணதும் இந்த பக்கம் அந்த லேடியோட கார் ஆக்சிடென்ட் ஆகுது. எரிக்கும் கம்ப்ளீட் பண்ண டிராயிங்கை செவுத்துல ஓட்டுறான். அப்படி அந்த டிராயிங்கில் என்ன இருக்குன்னா, ஒரு கலையில் பிளட் ஒழுகிற மாதிரியும் அந்த டிராயிங்கில் ஒரு ஈ இருக்கிற மாதிரியும் வரைஞ்சி வச்சிருக்கான். அந்த டிராயிங்கில் இருக்கிற மாதிரியே இந்த லேடியோட கார் கண்ணாடியை உடைச்சிட்டு ஒரு மரத்தோட கலை இவங்களுடைய கன்னத்தில் குத்தி தலையோட பேக் சைடு வழியாக வந்திருக்கு. இந்த லேடியோட காதுக்குள்ளே போன ஈயும் இன்னொரு காது வழியாக வெளியே வருது. அடுத்த சில டேனியல் இவர் புதுசாக வாங்கியிருக்க இந்த வீட்டுக்குள்ள ஈ முக்கிற மாதிரி ஒரு இடத்த பார்க்குறாரு. அதுக்காக ஒரு ஸ்ப்ரேவையும் அடிச்சு விடுறாரு. டேனியலுக்கு இங்கே இருக்க ஒரு வாக்கி டாக்கியில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னென்னு எடுத்து பார்த்தா இவருடைய பையன் ஹெரிக் தான். நான் விளையாடி முடிச்சிட்டப்பா, அந்த பால் திரும்பவும் ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுந்துடுச்சுன்னு சொல்கிறான். ஓகே, நான் வரேன்னு சொல்கிறாரு. இவரும் ஸ்விம்மிங் பூலில் விழுந்த பாலை எடுத்து கொடுக்குறாரு. ஹெரிக்கை பார்த்து, அம்மா சாரா, உனக்கு குளிக்கிறதுக்கான நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. குட்டி பையன் எரிக்கும் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே இருக்க ஷவர் வழியாக ஒரு வாய்ஸ் கேட்குது, அவருக்கு உன்னை பிடிக்கலன்னு. இதே இடத்துக்கு அம்மா சாராவும் வராங்க. அப்பாவுக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்குறான். யார் சொன்னது? அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஸ்விம்மிங் பூலோட கேட்டை காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கு. டேனியல் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக எழுந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் எரிக்கோட ரூமில் இருக்க ஒரு வாக்கி டாக்கிலையும் எறையிற சவுண்ட் கேட்குது. டேனியல் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது இவருக்கு முன்னாடி இருக்க இன்னொரு வாக்கி டாக்கிலையும் எறையிற சவுண்ட் கேட்குது. இவர் என்னென்னு காதை வச்சு கேட்கும்போது இவரோட பையன் எரிக் தான் பேசுகிறான். என்னை தூங்க விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. பெட்ரூமில் இருக்க எரிக்கும் என்னை தூங்க விடுங்கன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு ரிமோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. இவன் பயத்தில் அதை தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியாக ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்க ஸ்க்ரீனுக்கு முன்னாடி 2 காலை பார்க்குறான். ஏதோ ஒரு உருவம் இருக்குன்னு. இவன் பயந்து பெட்டுக்கு மேலே பெட்ஷீட்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது வாக்கி டாக்கிலேருந்து வர சவுண்டு ரொம்ப ஹெவியாக இருக்கு. இவனை காதை பொத்திக்கிறான். திடீர்னு அந்த சத்தமே இல்லாமல் அமைதியாகுது. இப்போ இவனுடைய வாயை யாரோ அழுத்து பிடிக்கிறாங்க. அப்போ டேனியல் தான் வந்திருக்காரு. ஆனால் இவன் பயந்து ஓடுறான். இதே இடத்துக்கு அம்மா சாராவும் வந்துடுறாங்க. டேனியலோட கையில் இருக்க பிளட்டை பார்த்து அவங்களுக்கு என்னன்னு கேட்கும்போது டேனியல் இங்கே உடஞ்சி போயிருக்க ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. அடுத்த சீனில் சாரா ஹெரிக்கை ஸ்கூலில் இருந்து கூட்டு வராங்க. டேனியலும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இவன் கூடவே படிக்கிற ஒரு பையனோட கையை கடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ண? கவுன்சிலிங் லேடி வர சொல்கிறேன்னும் போது அந்த லேடி இறந்துட்டாங்கன்னு ஹெரிக் சொல்கிறான். என்ன சொன்ன? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சரி, போய் நீ ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறாங்க. டேனியலும் சாராவும் அந்த கவுன்சிலிங் லேடிக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரீச் ஆகவே இல்லை. என்னென்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்கன்னு. இது எப்படி நம்மளுடைய பையனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சாரா கேட்கும்போது ஒருவேளை அவனுடைய ஸ்கூலில் இதை பற்றி பேசியிருக்கலாம், அதனால அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு டேனியல் சொல்கிறாரு. ரூம்குள்ளே இருக்க எரிக்கு டேனியல் சாப்பிட்றதுக்காக சாண்ட்விச் எடுத்துகிட்டு போகிறாரு. நேற்று நைட்டு நீ வாக்கி டாக்கியில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தூங்க விடுங்கன்னு சொன்னல, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்குறாரு. நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். அவங்களோட வாய்ஸ் தான் எனக்கு கேட்டதுன்னு சொல்கிறான். டேனியலும் அவருடைய பையனை பயம்படுத்த விரும்பாமல் சரி ஓகே நீ சாப்பிடுன்னு சொல்லி எந்திரிச்சு போகிறாரு. அன்றைக்கி நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஸ்விம்மிங் பூல் கேட்டு காற்றுல ஆடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எரிக் தூங்காமல் அவனோட ரூமில் இருக்க வாக்கி டாக்கி காதில் வச்சுக்கிட்டு அந்த வாய்ஸ் என்னெல்லாம் சொல்லுதோ அப்படியே டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான்.
டேனியலும் அந்த ஸ்விம்மிங் பூல் கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இது என்னடா ஒரு வேலையாக போச்சுன்னு சொல்லி வெளியே எழுந்திரிச்சு வராரு. ஆனால் இந்த வாட்டி ஏதோ ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுறாரு, ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லி கையில் கன்று எடுத்துக்கிட்டு பொறுமையாக வீட்டை விட்டு வெளியே வரும்போது இவர் பயந்த மாதிரியே இவருடைய பையனோட ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸை கையில் எடுத்துக்கிட்டு ஹெரிக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஓடுறாரு. அம்மா சாராவும் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஓடி வராங்க. ஸ்விம்மிங் பூல் கிட்ட போனால் ஹெரிக் தண்ணியில் மிதந்துட்டு இருக்கான். இவர் தண்ணியில் குதிச்சு அவருடைய பையனை தூக்கிட்டு வராரு. ஹெரிக் உயிரோடு இல்லாமல் இறந்து போயிருக்கான். அடுத்த சீனில் அவனுடைய பையனுக்கு ஆக வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு 2 பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அம்மா சாரா அவனுடைய பையனை நினச்சி ஓன்னு அழுகிறாங்க. அப்பா டேனியலும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உறைஞ்சி போய் உட்காந்துருக்காரு. அடுத்த சீனில் சாரா என்னால் இருக்க முடியாது, நான் இங்கிருந்து கிளம்ப போகிறேன், நீங்களே என் கூட வந்துருங்கன்னு கேட்குறா. என்னால் முடியாது, உனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டுக்காக எல்லா பணத்தையும் போட்டு செலவு பண்ணியிருக்கோம். இந்த வீட்டை நம்ம சரி பண்ணாதான் திரும்பவும் சேல்ஸ் பண்ண முடியும். நீ வேணா உன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு டேனியல் மட்டுமே அந்த வீட்டுக்குள்ளே இவங்க ஃபேமிலியோட ஒரு வீடியோ ஃபுட்டேஜை டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது சாராவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிட்டு எழுந்திருக்கும் போது டிவியில் சவுண்டு வருது. ஒரு ரிமோட் டாயிலிருந்தும் ஒரு சவுண்டு வருது. டிவி ஆஃப் பண்ணால் ரிமோட் டாயும் ஆஃப் ஆகுது. ஆனால் திரும்பவும் ஒரு சவுண்டு வருது. எங்கே இருந்துன்னா வாக்கி டாக்கியிலேருந்து. டேனியல் அந்த வாக்கி டாக்கி எடுத்து பேசும்போது அவருக்கு எந்த ஒரு சவுண்டும் கேட்கல. சரின்னு சொல்லி அந்த வாக்கி டாக்கி வச்சுட்டு போகும்போது திரும்பவும் அந்த வாக்கி டாக்கிலேருந்து சவுண்டு வருது. அடுத்த நாள் காலையில் எரிக்கோட ரூமில் இருந்து டேனியல் எழுந்திருக்கிறாரு. சாரா கால் பண்ணுறாங்க. நைட்டு நீங்கள் அமிச்ச அந்த வாய்ஸ் மெசேஜில் என்னை பயம்படுத்துகிற மாதிரி சில சவுண்ட்லாம் கேட்குதுன்னு சொல்லும்போது டேனியல் கால் பேசினதுக்கப்புறம் அவர் அமிச்ச அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்குறாரு. இவருக்கும் அப்படி தான் இருக்குது. சரி, அந்த வாய்ஸ் மெசேஜில் அந்த எறையிற சவுண்டில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக லேப்பில் வச்சு பார்க்கும்போது அந்த எறையிற சவுண்டில் இவரோட பையன் எரிக்கு காப்பாற்றுப்பான்னு கேட்குறான். இவர் பயத்தில் அதிர்ந்து போகிறாரு. அடுத்த சில டேனியல் ஜெர்மன்ன்றவரை பார்க்கறதுக்காக கியூவில் நிற்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோவில் பார்த்துருப்பாரு. இவர் இந்த காதால் கேட்க முடியாத சவுண்ட்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு மர்மமான கதைகளையும் ஆராய்ஞ்சிருக்காரு. அதனால தான் இப்போ இவரை பார்க்க வந்திருக்காரு. அந்த ஜெர்மன்ன்றவரும் இவரோட புக்கையே வரிசையாக வந்துட்டு இருக்கவங்களுக்கு சைன் போட்டு கொடுத்துட்ருக்காரு. அந்த மாதிரி டேனியல் வரும்போது அவர்கிட்டையும் ஒரு புக்கை சைன் பண்ணி கொடுக்குறாரு. டேனியல், நீங்கள் ஒரு விஷயத்த கேட்டே ஆகணும். இந்த புக்கில் இருக்க மாதிரி என்னோட வீட்டில் சில சவுண்ட்ஸ் கேட்டுட்ருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. அதில் என்னோட பையனும் இறந்துட்டான். இதுக்கு சாட்சியாக என்கிட்ட ஒரு ஆடியோ ரெக்கார்டும் இருக்குது. அதை நீங்கள் கேட்டே ஆகணும்னு சொல்கிறாரு. அடுத்த சில ஜெர்மனும் அவருடைய பொண்ணு ரூத்தும் காரில் வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு ரூத்து அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் என்னால் நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ஜெர்மனு ஒரு அப்பா ஏன் இறந்து போன பையன் விஷயத்தில் போய் சொல்லணும்னு சொல்லி 2 பேருமே டேனியலோட வீட்டுக்கு வராங்க. ஜெர்மன் கார்லேருந்து இறங்குனதோ மேலே இருக்க எரிக்கோட ரூமை தான் பார்க்குறாரு. ஸோ டேனியல 2 பேருமே வெல்கம் பண்ணி உள்ளேயும் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஜெர்மன் இங்கே இருக்க ஒரு வாக்கி டாக்கி பார்த்து இது என்னதுன்னு கேட்கும்போது இதில் தான் என்னோட பையன் அந்த ஒரு குரலை கேட்டான், அதுவும் என்னோட குரலை கேட்டான்னு சொல்கிறாரு. ஜெர்மனோட பொண்ணு ரூத்தும் அவள் எடுத்துகிட்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ் கேமராவெல்லாம் ரூமில் செட் பண்ணிட்டு இருக்கும்போது இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் டேனியல் பேசுனது என்னோட பையன் தான்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. அடுத்த சைடில் டேனியலும் ஜெர்மனும் வீட்டுக்கு வெளியில் நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஜெர்மன், நாம இந்த விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்க கூடாது, இதுக்கு பின்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ டேனியலும் என்னோட பையன் என்கிட்ட உதவி கேட்டிருக்கான், என்னை காப்பாற்றுங்கப்பான்னு. என்னோட பையனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிறாரு. இறந்து போன உன்னோட பையனுக்கு ஸ்விம்மிங் தெரியாதான்னு ஜெர்மன் கேட்குறாரு. இல்லை, அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் விழுந்து அந்த பாலை எடுக்கிறதுக்காக இவன் குதிச்சிருக்கான், இங்கே இருக்க மரக்கலையில் மாட்டிக்கிட்டு அவன் இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் அதை நம்ப முடியல, இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு டேனியல் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ரூத் வீட்டில் இருக்க ரூம்ஸ்ல எல்லாம் கேமராவை செட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேமராவில் அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது அவளுக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம், நமக்கு தெரியுது. இதே இடத்துக்கு ஜெர்மனும் டேனியலும் வந்துடுறாங்க. எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்கும்போது எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு ரூத் சொல்கிறா. ஸோ ஜெர்மனும் நாம எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. அடுத்த சில ஜெர்மன் சொன்ன மாதிரியே ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு கையில் மைக்கை வச்சுக்கிட்டு ரூம்ஸில் ஏதாவது சவுண்டு வருதானே மூவ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. பொண்ணு ரூத்துக்கிட்டே கால் கனெக்ஷனில் இருந்துக்கிட்டு ஏதாவது சவுண்ட் கேட்குதா, ரெக்கார்ட் ஆகுதான்னு கேட்குறாரு. எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு நார்மல் மோடு கேமராவை ஒரு டெம்பரேச்சர் மோடுக்கு மாத்துறா. அப்படி மாற்றினதுக்கப்புறமா எரிக்கோட ரூமில் டேனியல் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சு போக சொல்லுங்கன்னு சொல்கிறா. ஜெர்மனும் இங்கே இருக்க விண்டோ வழியாக வெளியே பார்க்குறாரு. டேனியல் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ரூத்தும் அந்த நார்மல் மோடு கேமராவில் பார்க்கும்போது எரிக்கோட ரூமில் யாரும் இல்லை. அந்த டெம்பரேச்சர் மோடுக்கு மாற்றும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் இருக்கு. இப்போ ஜெர்மனுக்கும் ஏதோ இறையிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது எரிக்கோட ரூமுக்கு கூட்டு போகுது. அப்படி எரிக்கோட ரூமுக்கு போனதும் அப்பாவுக்கும் பொண்ணுக்கு இருக்கிற அந்த ஒரு கால் கனெக்ஷன் கட் ஆகுது. இப்போ ஜெர்மனுக்கும் அந்த இறையிற சவுண்டை விட்டு விட்டு கேட்குது. இவரும் கையில் இருக்க மைக்கை மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திரும்பவும் கால் கனெக்ட் ஆகுது. அப்போ ரூத் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நீங்கள் வெளியே வந்துருங்க, உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நின்றுட்டு இருக்கு. ஆனால் ஜெர்மன் வெறும் கண்ணால் பார்க்கும்போது அவருக்கு எதுவும் தெரியல. ரூத்துக்கு இங்கே மானிட்டரில் நல்லா விசிபிளாக தெரியுது.
இவருக்கும் எறையிற சவுண்டு ஒரு மாதிரி விட்டு விட்டு கேட்கறதுனால சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சவுண்டு இப்போ சுத்தமாக கேட்காம அமைதியாக இருக்கு. இவரும் என்னன்னு சொல்லி அமைதியாக இருக்கும்போது திடீர்னு காதை கிழிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. ஜெர்மன் பயந்து போறாரு. அடுத்ததான் ரெக்கார்டிங் ஆனது 3 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. இதை நம்மளால நம்ப முடியலனாலும் இது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு ஜெர்மன் சொல்கிறாரு. பொண்ணு ரூத்தும் அது ஒரு டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு கேமரா தான். அதில் நமக்கு உருவம் தெரியுது, ஆனால் உண்மையிலேயே அதில் உருவம் இல்லையே அப்படின்னும் போது ஜெர்மனும் இது கோஸ்ட்டை பற்றின ஒரு விஷயம், இதை பற்றி நமக்கு தெரியலனாலும் இது உண்மை இல்லைன்னு எதுவும் ஆகாது, நம்ம நாளைக்கு திரும்பவும் ரெக்கார்டிங் பண்ணலான்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஜெர்மனுக்கு மட்டும் ஒரு கனவு வருது. கனவுல அவரோட ஒய்ஃபோட வாய்ஸை கேட்குறாரு. அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது ஒரே புகை மூட்டமாக இருக்குது. ஒய்ஃபோட உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து ஜெர்மனோட கையை அறுக்குறாங்க. அவர் என்னென்னு கேட்குறாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதே இடத்துக்கு அவருடைய பொண்ணு ரூத் வந்து அப்பா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறா. அந்த கையை அறுத்துக்கிறது ஜெர்மன் தான். அடுத்த சில ஜெர்மன் கையில் கட்டுப்பட்டுக்கிட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு மான்ஸ்டரோட கை வருது. இன்னொரு பக்கம் வெளியில் அவருடைய பொண்ணு நின்றுட்டு இருக்கும்போது அவளுக்கு முன்னாடி இருக்க மரத்தில் நிறைய இறந்து போன பூனைங்களை பார்க்குறா. அதுவும் கயிறில் கட்டி தொங்க விட்ட மாதிரி. இவன் பயத்தில் டேனியல்னு கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறா. இதே மாதிரி அம்மாவோட வீட்டில் இருக்க சாராவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அவங்க அட்டன் பண்ணால் இவங்களுடைய பையன் எரிக் பேசுகிறான். அம்மா என்னை காப்பாற்றுங்கம்மா, அப்பா யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் பெட்டுக்கு கீழே தான் இருக்கேன், என்னை வந்து காப்பாற்றுக்குமான்னு சொல்லி கால் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் ரூத் பார்த்து அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி டேனியல் ஜெர்மனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு பழத்தை தோண்டிட்டு இருக்காரு. இதே இடத்துக்கு சாராவும் வந்துடுறாங்க. அந்த பழத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தான் அந்த இறந்து போன பூனைங்கள்லாம் இருக்கு. பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்க ஜெர்மனை பார்த்து இவர் யாருன்னு கேட்டுட்டு கோவமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அடுத்ததாக ரூத் ஒரு மெடிக்கல் ஷாப்லேருந்து வெளியே வரா. இங்கே இருக்க ஒரு லேடி, இப்போ நீ போயிட்டு இருக்க வீட்டுக்கு திரும்பவும் போகாத, வீட்டுக்குள்ளே வா, உங்ககிட்ட சில விஷயத்த சொல்லணும்னு சொல்கிறாங்க. ரூத்தும் ஒரு தயக்கத்தோடவே அந்த லேடி இருக்கிற வீட்டுக்குள்ளே போகிறா. அந்த பக்கம் சாரா எரிக்கோட பெட்ரூமுக்கு போகிறாங்க. அவனுடைய பையன் ஃபோன் காலில் சொன்ன மாதிரி பெட்டுக்கு கீழே தாமா இருக்குன்னு சொல்லியிருப்பான். இவங்களும் பயத்தோடவே பெட்டுக்கு கீழே போய் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இவங்களும் அழுதுகிட்டே பொறுமையாக வரும்போது ஒரு ரிமோட் டாயோட சவுண்டு கேட்குறாங்க. கூடவே அந்த இடத்துல எரிக்கி இருக்கான். இவங்களும் பயத்தோடவே திரும்பி பார்க்கும்போது உண்மையாகவே அவங்களுடைய கண்ணுக்கு தெரியுறான். இவங்களும் பொறுமையாக கிட்ட போய் தொடலான்னு போகும்போது அவன் பெட்டுக்கு கீழே ஓடி போயிட்டான். இவங்களும் பெட்டுக்கு கீழே பார்க்குறாங்க. அந்த இடத்துல எரிக்கு இல்லை, ஆனால் அழுகி போன ஒரு 2 காலை பார்க்குறாங்க. அப்படியே பெட்டுக்கு மேலே பார்க்கும்போது எந்த ஒரு உருவமும் இல்லை. திரும்பவும் கீழே பார்க்குறாங்க, அந்த 2 கால் பெட்டுக்கு மேலே ஏறுது. இப்போ திரும்பவும் மேலே பார்க்குறாங்க, மேலே எந்த ஒரு உருவமும் இல்லை. சரின்னு சொல்லி இன்னும் பயத்தோடவே கீழே பார்க்குறாங்க, அந்த காலும் இல்லை, யாருமே இல்லை. உடனே எங்களுடைய பையன் எரிக்கு பெட்லேருந்து குதிச்சுட்டு வேகமாக ஓடுறான். இவங்க பயத்தில் பின்னாடி போகும்போது ஒரு 2 காலை டச் பண்ணுறாங்க. இவங்க எதுவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதுதான் நடந்திருக்கு. கூடவே ஒரு கை இவங்களுடைய வாயை வந்து அழுத்தி பிடிக்குது. அடுத்து சில ஜெர்மன் மொபைலில் சில ஃபோட்டோஸை காமிக்கிறாரு. நிறைய பூனைங்களை கயிறில் கட்டி தொங்க விட்ட மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூத்தும் இந்த விஷயத்தை தான் பார்த்துருப்பா. இதை வச்சு ஜெர்மன் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு பெரிய ஆபத்துக்கான அறிகுறி, ஏதோ ஒரு அநியாயம் நடந்திருக்கு. டேனியலும் அப்படி இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கோம், இந்த இடம் யாருக்கு சொந்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இது ஒரு சூனியக்காரிக்கு சொந்தம்னு சொல்லி ரூத் உள்ள வரா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஜெர்மன் இன்னொரு ஃபோட்டோவையும் காமிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவில் ஒரு லேடியை உயிரோடு வச்சு எரிச்சிருக்காங்க. இதுக்கு ஜெர்மன் இது வந்து ஒரு பழங்கால சடங்கு முறை, இது வந்து நியாயமே இல்லைன்னு சொல்லும்போது இந்த ரூமோட கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு சாரா உள்ள வரா. என்னென்னு பார்த்தா சாரா தூக்கு போட்டுட்டு இருக்காங்க. டேனியல் சாரான்னு கூப்பிட்டு அவர் ஒய்ஃபோட காலை போய் பிடிக்கிறாரு. இதை ரூத் பார்க்க முடியாமல் இந்த இடத்த விட்டு போயிடுறா. ஸோ ஜெர்மனும் இந்த விஷயத்த பார்க்க முடியாமல் திரும்பிக்கிறாரு. டேனியலும் இப்படி இருக்க அவருடைய ஒய்ஃபை பார்க்க முடியாமல் தலையை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு ஓன்னு அழுகிறாரு. தூக்கில் தொங்கிட்டு இருக்க சாராவோட காதில் இருந்தும் ஒரு ஈ வெளியே வருது. அடுத்து சில போலீஸ்கார் ஆம்புலன்ஸ்னு நிறைய பேர் வராங்க. இறந்து போன சாராவோட பாடியை ஆம்புலன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. வந்திருக்க போலீஸ்காரங்க டேனியலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இங்கே இருக்க ஜெர்மன் ரூத் அப்பா கிட்டேயும் பொண்ணுக்கிட்டையும் இங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததாக ஜெர்மன், இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, நாம் என்னென்னு கண்டுபிடிச்சாகணும். நீ கூட பார்த்தல அந்த குரல் கேட்டது உருவம் இருக்குது. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல வராங்க. ஆனால் ரூத் என்ன சொல்கிறான்னா, எனக்கு நீங்கள் முக்கியம்ப்பா, நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா, நாம் இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்லி இவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே போகிறா. இன்னொரு பக்கம் டேனியல் அவருடைய பையன் ஹெரிக்கோட பெட்ரூமில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது வாக்கி டாக்கியில் இறையிற சவுண்ட் கேட்குது. அதை பார்த்துட்டு அப்படியே சைடில் பார்க்கும்போது ஒய்ஃபையும் பையனையும் பார்க்குறாரு. இங்கே இருக்க ஸ்க்ரீனை தள்ளிட்டு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு உருவம் டேனியல் கிட்ட வருது. இவரும் பயந்து போறாரு. சுத்தி முத்தி பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே இல்லை.
அந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வந்திருக்க ரூத் அவளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு மானிட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. அந்த மானிட்டரில் சாரா பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜெர்மனியும் கூப்பிடுறா. 2 பேருமே சேர்ந்து அந்த ஒரு ரெக்கார்டான ஒரு வீடியோ ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. சாரா அவங்களே கழுத்தில் கயிறை போட்டுக்கிட்டு இந்த மாடியிலேருந்து அவங்களே கீழே குதிச்சிருக்காங்க. இப்போ ரெக்கார்டாக இருக்க அந்த கேமராவை ஒரு டெம்பரேச்சர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணும்போது சாராவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிறத பார்க்குறாங்க. டம்முன்னு ஒரு சவுண்டும் வருது. என்னன்னு எரிக்கோட ரூமுக்கு போய் பார்த்தா டேனியல் கையில் கண்ணை வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் அவளுடைய குரல் தான் கேட்குது. அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. ஜெர்மனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி டேனியலோட கையில் இருக்க கண்ணை வாங்கிக்கிறாரு. டேனியலும் அழுதுகிட்டு நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன், என்னோட பையன் என்கிட்ட உதவி கேட்டிருக்கேன், என்னை காப்பாற்றுங்கப்பான்னு. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. இது எல்லாம் நடந்தது காரணமே நான் தான். இந்த வீட்டை நான் வாங்கினேன், அவங்க 2 பேரும் இங்கே வீட்டுக்கு கூட்டு வந்தேன். இன்னைக்கு 2 பேருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி வாழ போகிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது ரூத் நீங்கள் ஒன்றும் தனியாக இல்லைன்னு சொல்கிறா. ஜெர்மனும் அந்த மொபைலில் இருக்க ஃபோட்டோவை திரும்பவும் காமிக்கிறாரு. இங்கே நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா நமக்கு கீழே தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லும்போது டேனியல் எனக்கு தெரியும்னு சொல்லி இவர் வாங்கியிருக்க இந்த வீட்டில் எப்பவுமே வைக்கிற மாதிரி இருக்க அந்த ஒரு இடத்துக்கிட்ட போயிட்டு செவுத்தை உடைக்கிறாரு. அப்படி உடைச்சதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி கீழே படிக்கட்டெலாம் இருக்கு. 3 பேருமே அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த 3 பேருமே பொறுமையாக பயத்தோடவே உள்ளே போகும்போது ஒரு தொங்க விட்டுருக்க கூண்டை பார்க்குறாங்க. அந்த கூண்டுக்குள்ளே ஒரு மனுஷனோட ஒரு எலும்பு கூண்டையும் பார்க்குறாங்க. அது வாய் பொழந்த மாதிரி இருக்கு. ஸோ டேனியல் என்னன்னு கேட்கும்போது ஜெர்மன் இவங்க இனிமேல் இந்த வாயை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வேணுமுன்னே உடச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஜெர்மனும் அந்த கூண்டை தொடும்போது சில விஷயத்த உணர்றாரு. யாரோ சில பேர் ஒரு சூனியக்காரி லேடியை எடுத்துட்டு வந்து நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் ஒரு தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி பிடிவாதமாக எடுத்துட்டு வராங்க. அந்த சூனியக்காரியும் ஒவ்வொன்று கத்துறா. இதை உணர்ந்ததுக்கப்புறம் ஜெர்மன் இது அவதான், அந்த சூனியக்காரி தான், இந்த வீட்டில் நடக்கிற மர்மத்துக்கெல்லாம் இவ தான் காரணம். இப்போ இதை அழிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி காலங்காலமாக பண்ணுற அதே விஷயம் சூனியக்காரியை எரிச்சாகணும்னு சொல்கிறாரு. ஸோ டேனியில் இங்கேருந்து ஓடி போய் வேகமாக ஒரு டீசல் கேனை ஜெர்மன் கிட்டே கொடுக்குறாரு. நீங்கள் போங்க, நான் இன்னொரு கேனை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி டேனியில் இன்னொரு கேனை தேடிட்டு இருக்காரு. ஜெர்மனும் அந்த ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரூத்தை பார்த்து நீ உள்ளே வராத, ஏன்னா நான் உன்னை இங்கே கூட்டு வந்தேன். சாரா சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி நீ இறந்து போயிட்டுனா அதை என்னால் தாங்க முடியாது. நீ இங்கிருந்து வெளியே வெயிட் பண்ணு, 10 நிமிஷம் கழிச்சு நான் வரலனா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜெர்மன் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கிட்ட போறாரு. அந்த மாதிரி ஜெர்மன் கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போகும்போது அந்த லைட்டை விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்படி சில விஷயத்த பார்க்குறாரு. அந்த சூனியக்காரியை யாரோ 2 லேடி பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே சூனியக்காரியை ஒரு மரக்கட்டையில் படுக்க வச்சு ஒரு இரும்பு மாதிரி இருக்க ஒரு ராடை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சூனியக்காரியோட வாயில் வச்சு ஓப்பன் பண்ணி அவளுடைய வாயை உடச்சிருக்காங்க. அவளுடைய கண்ணு ரெட்டாக இருக்கு. இப்படி அவர் கையில் இருக்க அந்த லைட்டை விட்டு விட்டு எரியறதுல வாயை உடச்சிக்கிட்டு அந்த சூனியக்காரி இவர்கிட்ட வர மாதிரி பார்க்குறாரு. கையில் இருக்க லைட்டும் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகுது. இவர் நில தட்டினதுக்கப்புறம் அந்த லைட் எரிய ஆரம்பிக்குது. அந்த சூனியக்காரியும் காணாமல் போறா. இவரும் போயிடுச்சான்னு நினைக்கும் போது காது கிட்ட வந்து ஓனு சூனியக்காரி கத்துறா. ஜெர்மன் பயத்துல கீழே விழுந்துடுறாரு. இந்த சத்தத்தை கேட்ட ரூத் அப்ப என்ன ஆச்சுப்பான்னு கேட்கிறா. இப்போ இவளுக்கு பின்னாடி அந்த சூனியக்காரி போறா. இவளும் பக்கத்துல இருக்க ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு யாரா இருக்குன்னு சொல்லி பார்க்க போகும்போது ஒரு லேடியை பார்க்குறா. யாருன்னா இவளுடைய அம்மா. ரூத் இது நீயா? பெரிய பொண்ணா வளர்ந்துட்டல, நான் உன்னை சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தது. நான் உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, அம்மா கிட்ட வா, நான் உன்னை கட்டி பிடிக்கணும், என் மேலே உனக்கு பாசம் இல்லையா? ஆனால் ரூத் உஷாராயிட்டு நீ என்னோட அம்மா இல்லைன்னு சொல்ற, அப்போ நான் உன்கிட்ட வரேன்னு சொல்லி அந்த லேடி பொறுமையா ரூத்து கிட்ட வரா. கிட்ட வர வர அந்த லேடி காணாமல் போயிடுறா. ரூத்தும் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது இவளுக்கு முன்னாடி பின்னாடின்னு 2 ஆவிங்க ஓன்னு கத்தும் போது இவ பயத்துல கீழே விழுந்துடுறா. இப்போ இவளுக்கு பின்னாடி அந்த சூனியக்காரி அந்தரத்துல தொங்கிக்கிட்டே வரா. அவ கூடவே ஒரு ஈயும் ரூத்தோட கையில வந்து உட்காருது. இன்னொரு பக்கம் டேனியல் அந்த ஒரு டீசல் கேனை தேடிட்டு இருக்கும்போது இவர் இருக்கிற இடத்துக்கு ஒரு ரெட் கலர் பால் வருது. இவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு பின்னாடி அவருடைய பையன் எரிக்க ஓடும்போது ஒரு பயத்தில் திரும்பும்போது யாருமே இல்லை. ஆனால் முன்னாடி அந்த சூனியக்காரி வரா. வாயை பொழந்துக்கிட்டே பொறுமையாக கிட்ட வரா. கிட்ட வந்ததும் காணாமல் போயிடுறா. டேனியலும் என்னன்னு பார்க்கும்போது காது கிட்ட வந்து ஓன்னு கத்துறா. பின்னாடி திரும்பி பார்த்தா வைஃபையும் பையனையும் பார்க்குறாரு. வைஃப் சாராவோ அவர் இந்த விஷயத்த செய்ய விடாதீங்க, அதாவது ஜெர்மனை சொல்கிறாங்க. அவர் அந்த விஷயத்த செஞ்சால் நாங்கள் 2 பேருமே இந்த வீட்டில் இருக்க முடியாது, இதுக்கப்புறம் எங்களை நீங்கள் பார்க்க முடியாதுன்னு. டேனியலும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவருடைய பையன் ஹெரிக்கும் நானும் உன்னை மிஸ் பண்ணுறேன்ப்பா, எங்கள் கூட வரணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா, எங்கள் கூடவே வந்துடுங்கன்னு ஹெரிக் சொல்கிறான். டேனியலும் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி அவருடைய வைஃபையும் பையனையும் ஹக் பண்ணுறாரு. ஆனால் உண்மையிலேயே டேனியலை ஹக் பண்ணுறது அந்த சூனியக்காரியை. அந்த பக்கம் பேஸ்மெண்ட்ல இருக்க ஜெர்மன் அவர் கையில் இருக்க அந்த டீசல் கேனை அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்க அந்த எலும்பு கூட்டில் தெளிச்சிட்டு இருக்கும்போது அப்பான்னு ரூத்தோட குரல் கேட்குது. இவர் திரும்பும்போது ரூத்து கத்தியால் அவருடைய அப்பாவோட வயிற்றை குத்திடுறா. ஸோ இவரும் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ரூத்தோட கண்ணு ரெட்டாக மாறி இருக்கு. அவளுடைய கண்ட்ரோலில் இல்லை. இவர் கீழே இருக்க கன்னை எடுத்துக்கிட்டு இது என்ன செய்ய வைக்காத, அதாவது ஷூட் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லும்போது ரூத் அப்பவும் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கா.
இன்னொரு பக்கம் டேனியல் அவர் எடுத்த அந்த டீசல் கேனை அவர் மேலேயே ஊற்றிக்கிட்டு அவரையே எரிச்சுக்கிறதுக்காக ரெடியாக இருக்காரு. இந்த பக்கம் ரூத் சொல்ல கிட்ட வந்துகிட்டே இருக்கா. ஜோமனும் கையில் இருக்க கண்ணாலே அவருடைய பொண்ணை அடிச்சுட்டு கூண்டுக்குள்ள இருக்க அந்த சூனிக்காரியோட எலும்பு கூண்டை பார்த்து ஷூட் பண்ணதும் அந்த கூண்டு ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்குது. எரிச்சுக்கிட்டு இருக்க அந்த கூண்டு கீழே விழுந்ததும் தண்ணியே எரிச்சுக்கிறதுக்காக ரெடியாக இருந்த டேனியலும் தெளிச்சிடுறாரு. ரூத்தும் கீழே விழுந்து அவ்வளோ இறந்துருச்சிட்றா. அப்பாவோட வயிற்றுல பிளட் வரதை பார்த்துட்டு அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுப்பான்னு சொல்லி பொறுமையாக அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வெளியே கூட்டு வரா. அடுத்த நாள் காலையில் விடிச்சதும் ஜெர்மன் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறாரு. பொண்ணு ரூத் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறா. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், அதாவது அந்த சூனிக்காரி இங்கிருந்து போயிட்டான்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் டேனியல் அவருடைய பையன் எரிக்கோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்னென்ன சில டிராயிங்ஸை பார்க்குறாரு. இவருடைய பையன் எரிக்கு வரைஞ்ச டிராயிங்ஸ் அது எல்லாமே ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்குறாரு. முதல் டிராயிங்கு உடஞ்சி போன மரக்கலையில் சொட்டா பிளட்டு விழுக்கிறது. இதுக்காக கவுன்சிலிங் லேடியோட கார் ஆக்சிடென்ட் ஆனது. ரெண்டாவது டிராயிங்கு தூக்கு போடுறது. இதுக்காக சாரா தூக்கு போட்டுக்கிறது. மூணாவது டிராயிங்கு மரக்கலையில் நிறைய பூனைங்களை கயிறு கட்டி தொங்க விட்டது. இதை தான் ரூத் பார்த்துருப்பா. நாலாவது டிராயிங்கு கையை அறுத்துக்கிறது. இதுக்காக டேனியல் அவருடைய கையை அவரே கட் பண்ணியிருப்பாரு. அஞ்சாவதா இருக்க ஒரு டிராயிங்கை பார்த்துட்டு இங்க இருக்க வாக்கி டாக்கி பார்க்குறாரு டேனியல். அவருடைய பையன் என்னை காப்பாத்துங்கப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற வாய்ஸ் கேட்குது. இதுக்கப்புறமா டேனியல் இன்னும் ஷாக் ஆகுறாரு. என்ன நடந்ததுன்னு நினைச்சு பார்க்குறாரு. நடந்து முடிஞ்ச அன்னைக்கு ஒரு நாள் நைட்ல அந்த சூனிக்காரி டேனியலுக்கு பக்கத்துல வந்திருக்கா. வாயை பொழந்துக்கிட்டு அவளுடைய வாய்க்குள்ள இருந்து ஒரு டேனியலோட காதுக்குள்ள போயிருக்கு. இவருடைய கண்ணூர் ரெட் ஆயிருக்கு. இப்போ என்ன நடந்ததுன்னு அப்படியே விட்டு பொறுமையா வரும்போதே யோசிச்சு பார்த்துக்கிட்டே வர்றாரு. அன்னைக்கான நைட் டைம்ல அவருடைய பையனை இவரே தூக்கிட்டு போயிருக்காரு. அப்பதான் அவருடைய பையன் என்னை காப்பாத்துங்க பையனை விட்டுருங்கப்பா அம்மான்னு எவரோ கத்திருக்கான். ஆனா இவர் எதுவுமே காதுல வாங்காம இவரோட சுய நினைவுலே இல்லாம அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட எடுத்துட்டு போய் தண்ணியில தூக்கி போட்டிருக்காரு. போட்டது மட்டும் இல்லாம அந்த தண்ணியிலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அவனை தண்ணிலேயே மூழ்கடிச்சு சாகடிச்சிருக்காரு. இது எல்லாமே நினைச்சு பார்த்துக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கையில இருந்து அந்த அஞ்சாவது டிராயிங்கும் இப்ப தண்ணியில மறந்துட்டு இருக்கு. அதாவது இவருடைய பையனை தண்ணிலேயே மூழ்கடிச்ச ஹெரிக் வரைஞ்ச அந்த டிராயிங். இப்போ இதே ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியே அந்த சூனிக்காரி நின்றுட்டு இருக்கா. டேனியலை கன் எடுத்து அவருடைய தொண்டைக்கு நிறைய வைக்கிறாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற ரூத்தும் ஹெரிக்கோட ரூமுக்கு வந்து பார்க்குறா. நிறைய டிராயிங்ஸ் சதறி போயிருக்கிறத பார்க்குறான். இந்த பக்கம் டேனியல் கன்னை ப்ரெஸ் பண்ணி அவரையே ஷூட் பண்ணிக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு ரூத் வேகமாக வெளியே ஓடி வரா. இவரையே ஷூட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு டிராயிங்கும் இவருடைய பையன் எரிக்கு வரைஞ்சி வச்சிருக்கான். ஓடி வந்த ரூத்தும் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து பார்க்குறா. டேனியல் தண்ணியில் மறந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே மறந்துட்டு இருக்க டேனியலை பார்த்த மாதிரியே கேமராவோட ஆங்கிள் மேலே போகுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்காக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்